முதல் 3-5 திட்டங்களின் முதன்மை நோக்கம் என்னவாக இருந்தது? ஏ. சேவைத் துறையின் விரிவாக்கம். பி. நுகர்வோர் பொருட்கள் துறையின் வளர்ச்சி. சி. குடிசைத் தொழில்களின் மேம்பாடு. டி. மூலதனப் பொருட்கள் துறையின் வளர்ச்சி. சரியான பதில் டி. மூலதனப் பொருட்கள் துறையின் வளர்ச்சி. சரியான விடை முதல் 3-5 திட்டங்கள் கனரக தொழில்கள் மற்றும் மூலதனப் பொருட்கள் துறையை வலுப்படுத்துவதை நோக்கமாகக் கொண்டிருந்தன. இது நாட்டின் நீண்டகால பொருளாதார வளர்ச்சிக்கு தேவையான இயந்திரங்கள் மற்றும் உள்கட்டமைப்பை உருவாக்க உதவியது. விஞ்ஞான சோசலிசத்தை ஆதரித்தவர் யார்? ஏ. கார்ல் மார்க்ஸ். கார்ல் மார்க்ஸ். பி. டேவிட் ரிக்கார்டோ. டேவிட் ரிக்கார்டோ. சி. ஆடம் ஸ்மித். ஆடம் ஸ்மித். டி. தாமஸ் மால்தஸ். தாமஸ் மல்தோஸ். சரியான பதில் ஏ. கார்ல் மார்க்ஸ். கார்ல் மார்க்ஸ். சரியான விடை ஏ. சோகஸ்மேலி. கார்ல் மார்க்ஸ் மற்றும் ஃபிரெட்ரிக் ஏங்கல்ஸ் ஆகியோர் வரலாற்று பொருள்முதல்வாதத்தின் அடிப்படையில் விஞ்ஞான சோசலிசத்தை உருவாக்கினர். விஜயநகரப் பேரரசின் நிர்வாக அமைப்பில் ஸ்தலங்கள் என்பது என்ன? ஏ. தாலுகாக்கள். தாலூக்ஸ். பி. மாவட்டங்கள். டிஸ்ட்ரிக்ட்ஸ். சி. கிராமங்கள். வில்லேஜஸ். டி. மாகாணங்கள். புரோவின்சஸ். சரியான பதில் ஏ. தாலுகாக்கள். தாலூக்ஸ். 8. சரியான விடை ஏ. சோகஸ்மேலி. விஜயநகர பேரரசின் நிர்வாக வசதிக்காக மாகாணங்கள், ராஜ்யங்கள், மாவட்டங்கள், கோட்டங்கள் மற்றும் தாலுகாக்கள், ஸ்தலங்கள் என பிரிக்கப்பட்டிருந்தன. ஸ்தலம் என்பது பல கிராமங்களை உள்ளடக்கிய ஒரு சிறிய நிர்வாக பிரிவாகும். சோழர்கள் பல பிரதேசங்களின் மீதான கட்டுப்பாட்டை இழந்த ஆண்டை குறிப்பது எது? ஏ. 1305. பி. 1120. சி. 1279. டி. 1014. சரியான பதில் சி. 1279. கிபி 1279-இல் 3ஆம் ராஜேந்திர சோழனை பாண்டிய மன்னன் முதலாம் மாரவர்மன் குலசேகர பாண்டியன் தோற்கடித்ததுடன் சோழப் பேரரசு முடிவுக்கு வந்தது. இது தென்னிந்தியாவில் சோழர்களின் நீண்டகால ஆதிக்கத்தின் இறுதி ஆண்டாக கருதப்படுகிறது. ஹரிஹரர் எந்த ஆண்டில் முடிசூட்டப்பட்டார்? ஏ. கியுபி 1674. பி. கியுபி 1565. சி. கியுபி 1486. டி. கியுபி 1336. சரியான பதில் டி. கிபி 1336. 8. ஹரிஹரர் மற்றும் புக்கர் ஆகியோரால் 1336-இல் விஜயநகர பேரரசு தோற்றுவிக்கப்பட்டது. அதே ஆண்டில் ஹரிஹரர் அரியணை ஏறினார். இது தென்னிந்தியாவில் ஒரு வலிமையான இந்து பேரரசின் எழுச்சியை குறித்தது. ஏ. 1674-இல் சிவாஜி மராட்டிய பேரரசராக முடிசூட்டப்பட்டார். எந்த ஐரோப்பிய குழு வங்காளத்துடன் பொருத்தப்பட்டுள்ளது? ஏ. போர்த்துகீசியர்கள். போர்ச்சுகீஸ். பி. பிரெஞ்சுக்காரர்கள். பிரெஞ்சு. சி. டச்சுக்காரர்கள். டச். டி. பிரிட்டிஷார். பிரிட்டிஷ். சரியான பதில் ஏ. போர்த்துகீசியர்கள். போர்ச்சுகீஸ். சரியான விடை போர்த்துகீசியர்கள் 16ஆம் நூற்றாண்டில் வங்காளத்தின் ஹூக்ளி பகுதியில் தங்கள் வணிக மையத்தை நிறுவி முதலில் அங்கு கால்பதித்த ஐரோப்பியர்கள் ஆவர். அவர்கள் வங்காள விரிகுடாவில் கடல் வணிகத்தில் நீண்ட காலம் ஆதிக்கம் செலுத்தினர். விஜயநகரப் பேரரசின் தங்க நாணயங்களுக்கு என்ன பெயர்? ஏ. ரூபாய். ரூபீஸ். பி. வராகன்கள். வர்ஹஸ். சி. தினார். தினாஸ். டி. பகோடாக்கள். பகோடாஸ். சரியான பதில் பி. வராகன்கள். வர்ஹஸ். விஜயநகர அரசர்கள் வெளியிட்ட தங்க நாணயங்கள் வராகன்கள் என்று அழைக்கப்பட்டன. இந்த நாணயங்களில் இந்து தெய்வங்கள் மற்றும் விலங்குகளின் உருவங்கள் பொறிக்கப்பட்டிருந்தன. ஏ. ரூபாய் என்பது ஷெர்ஷா சூரியால் அறிமுகப்படுத்தப்பட்ட நாணயம். கண்டுபிடிக்கப்பட்ட மட்பாண்டங்களில் உள்ள பெயர்கள் எந்த மொழிகளில் இருந்தன? ஏ. பிராகிருதம் மட்டும். பி. தமிழ் மட்டும். சி. தமிழ் மற்றும் பிராகிருதம். டி. சமஸ்கிருதம் மற்றும் தமிழ். சரியான பதில் சி. தமிழ் மற்றும் பிராகிருதம். சரியான விடை சி. சோகஸ்மேலி அகழ்வாராய்ச்சியில் கிடைத்த மட்பாண்டங்களில் தமிழ் மொழியுடன் பிராகிருத மொழி பெயர்களும் காணப்படுகின்றன.
இது தமிழகத்திற்கும் வட இந்தியாவிற்கும் இடையே நிலவிய வணிக மற்றும் கலாச்சார தொடர்பை காட்டுகிறது. முகமது கஜினியின் படையெடுப்புகளில் ஒன்றில் அவருடன் சென்ற வரலாற்று பிரபலம் யார்? ஏ. மார்க்கோ போலோ, மார்கோ போலோ. பி. அல்-பெரூனி, அல்-பெருனி. சி. இபின் பட்டுடா, ஐபின் பட்டுதா. டி. மாவீரன் அலெக்சாண்டர், அலெக்சாண்டர் தி கிரேட். சரியான பதில் பி. அல்-பெரூனி, அல்-பெருனி. சரியான விடை. பாரசீக அறிஞரான அல்-பெரூனி முகமது கஜினியின் படையெடுப்புகளின் போது அவருடன் இந்தியா வந்து பல ஆண்டுகள் தங்கியிருந்தார். இவர் இந்தியாவைப் பற்றி கிதாபுல் ஹிந்த் என்ற புகழ்பெற்ற ஆராய்ச்சி நூலை எழுதினார். டாடா இரும்பு மற்றும் எஃகு நிறுவனம் டிஸ்கோ ஜாம்ஷெட்பூரில் எந்த ஆண்டில் நிறுவப்பட்டது? ஏ. 1911. பி. 1907. சி. 1839. டி. 1912. சரியான பதில் பி. 1907. சரியான விடை. ஜாம்ஷெட்ஜி டாடாவால் 1907 ஜாம்ஷெட்பூரில் டாடா இரும்பு மற்றும் எஃகு நிறுவனம் டிஸ்கோ தொடங்கப்பட்டது. இது இந்தியாவின் முதல் நவீன இரும்பு மற்றும் எஃகு தொழிற்சாலையாகும். அவுரங்கசீப் தக்காணத்திற்கு எந்த ஆண்டில் அணிவகுத்துச் சென்றார்? ஏ. 1689. பி. 1680. சி. 1700. டி. 1695. சரியான பதில் ஏ. 1689. 1. அவுரங்கசீப் 1689 மராட்டியர்களை ஒடுக்கவும் தக்காண சுல்தானியங்களை இணைக்கவும் தென்னிந்தியா நோக்கி படையெடுத்தார். அவர் தனது வாழ்நாளின் கடைசி 25 ஆண்டுகளை தக்காணத்திலேயே கழித்தார். 2. மருதம் நிலப்பரப்புடன் தொடர்புடைய தெய்வம். ஏ. வருணன். பி. முருகன். சி. இந்திரன். டி. கொற்றவை. சரியான பதில் சி. இந்திரன். 2. மருதம் என்பது வயலும் வயல் சார்ந்த இடமும் என்பதால் விவசாயத்திற்கு தேவையான மழையை தரும் இந்திரன் வேந்தன் அதன் தெய்வமாக வழிபடப்பட்டார். சங்க இலக்கியங்கள் ஐந்தணைகளுக்கும் தனித்தனி தெய்வங்களை குறிப்பிடுகின்றன. அதில் மருதத்திற்கு இந்திரன் உரியவர். அஷ்டபரதானில் எத்தனை அமைச்சர்கள் இருந்தனர்? ஏ. 9, 9. பி. 7, 7. சி. 10, 10. டி. 8, 8. சரியான பதில் டி. 8, 8. சிவாஜியின் நிர்வாகத்தில் அவருக்கு ஆலோசனை வழங்க 8 அமைச்சர்களைக் கொண்ட அஷ்டபிரதான் என்ற குழு இருந்தது. இதில் பேஷ்வா, முதன்மை அமைச்சர், முதல் நியாயாதீஷ், தலைமை நீதிபதி வரை 8 முக்கிய பொறுப்புகள் இருந்தன. புதிய கற்காலத்தைத் தொடர்ந்து நாகரிகங்களின் வளர்ச்சிக்கு வழிவகுத்த காலம் எது? ஏ. செப்புக் காலம் காப்பர் ஏஜ். பி. வெண்கலக் காலம் பிரான்ஸ் ஏஜ். சி. இரும்புக் காலம் ஐரன் ஏஜ். டி. கற்காலம் ஸ்டோன் ஏஜ். சரியான பதில் பி. வெண்கலக் காலம் பிரான்ஸ் ஏஜ். 9. சரியான விடை பி. சோகஸ்மேலி. புதிய கற்காலத்தைத் தொடர்ந்து மனிதர்கள் செம்பையும் தகரத்தையும் கலந்து வெண்கலத்தை பயன்படுத்த தொடங்கிய காலம் வெண்கலக் காலம் ஆகும். இக்காலத்தில்தான் மெசபடோமியா மற்றும் சிந்து சமவெளி போன்ற பெரிய நகர நாகரிகங்கள் தோன்றின. பின்வருவனவற்றில் குறிப்பிடப்பட்ட பிரிட்டிஷ் காலனி எது இல்லை? ஏ. ஆம்ஸ்டர்டாம் ஆம்ஸ்டர்டாம். பி. பிலடெல்பியா பிலடெல்பியா. சி. நியூயார்க் நியூயார்க். டி. ஜேம்ஸ்டவுன் ஜேம்ஸ்டவுன். சரியான பதில் ஏ. ஆம்ஸ்டர்டாம் ஆம்ஸ்டர்டாம். சரியான விடை ஏ. சோகஸ்மேலி. ஆம்ஸ்டர்டாம் என்பது நெதர்லாந்து நாட்டின் தலைநகரம். இது ஒருபோதும் பிரிட்டிஷ் காலனியாக இருக்கவில்லை. அமெரிக்காவில் இருந்த நியூ ஆம்ஸ்டர்டாம் பின்னர் ஆங்கிலேயர்களால் கைப்பற்றப்பட்டு நியூயார்க் என மாற்றப்பட்டது. பாடல்களின் புத்தகம் என்பதன் முதன்மை உள்ளடக்கம் என்ன? ஏ. பாடல்கள் சாங்ஸ். பி. வரலாற்று நிகழ்வுகள் ஹிஸ்டாரிக்கல் இவெண்ட்ஸ். சி. அரசியல் ஒழுக்கம் பொலிட்டிக்கல் மொராலிட்டி. டி. மீயற்பியல் மெட்டபிசிக்ஸ். சரியான பதில் ஏ. பாடல்கள் சாங்ஸ். 8. சரியான விடை ஏ. சோகஸ்மேலி. பாடல்களின் புத்தகம் ஷாய்ஜிங் என்பது சீன இலக்கியத்தின் மிக பழமையான கவிதைத் தொகுப்பாகும். இது கிமு 11 முதல் 7ஆம் நூற்றாண்டு வரையிலான மக்களின் சமூக வாழ்க்கை,
பழக்கவழக்கங்கள் மற்றும் உணர்ச்சிகளை பாடல்கள் வடிவில் விவரிக்கிறது. ஷேர் ஷாவின் குறுகிய கால ஆட்சியைத் தவிர முகலாய ஆட்சி எவ்வளவு காலம் நீடித்தது? ஏ 1526 முதல் 1707 வரை, from 1526 to 1707. பி சுமார் 150 ஆண்டுகள், approximately 150 years. சி 100 ஆண்டுகள், 100 years. டி 1500 முதல் 1700 வரை, from 1500 to 1700. சரியான பதில் ஏ 1526 முதல் 1707 வரை, from 1526 to 1707. சரியான விடை பாபரால் 1526 இல் தொடங்கப்பட்ட முகலாய ஆட்சி ஒளரங்கசீப்பின் மறைவு வரை 1707 மிகவும் வலிமையாக இருந்தது. இடையில் 1540 முதல் 1555 வரை ஷெர்ஷா சூரி மற்றும் அவரது வாரிசுகள் குறுகிய காலம் ஆட்சி செய்தாலும் முகலாயர்களே இந்தியாவின் பெரும் பகுதியை ஆண்டனர். கொண்டதேவன் மரணத்திற்கு பிறகு சிவாஜிக்கு என்ன மாற்றப்பட்டது? ஏ அவரது தாயின் சொத்து. பி ஒரு தங்கப் புதையல். சி ஒரு புதிய ராஜ்யம். டி அவரது தந்தையின் ஜாகீர். சரியான பதில் டி அவரது தந்தையின் ஜாகீர். 1647 தாதாஜி கொண்டதேவ் மறைந்த பிறகு சிவாஜி தனது தந்தை ஷாஜியின் புனே ஜாகீர் நிர்வாகத்தை பெற்றார். இது அவரது சுதந்திரமான அரசியல் மற்றும் இராணுவ வாழ்க்கையின் தொடக்கமாக அமைந்தது. நீங்கள் எத்தனை சரியாக பதிலளித்தீர்கள்?